முக்கியமான ஒரு விஷயத்துல நன்றி சொல்லி ஆகணும் சார். என்னன்னா இந்த ஒரு மாத காலமாகவும் இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாலும் ஒரு சில முருக பக்தர்கள் என்ன ஞாபகத்துல வச்சிருக்காங்க மக்கள்கிட்ட. என்னன்னா மயில்பாறை ஜீவான ஒரு முருக பக்தை, அதுக்கப்புறம் கந்தனடிமைன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் ரஜினி பிரசாத்னு ஒரு தம்பி, அதுக்கப்புறம் முகிலன்ற ஒரு தம்பி, அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி, இவங்க எல்லாமே என்னோட எல்லா வீடியோவையும் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு இருக்காங்க. எனக்கு கொலாபரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் நம்ம தம்பி உதவியாளர்கிட்ட சொல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிருங்கன்ட்டு. இவங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு வீடியோ எல்லாம் பார்க்கும்போது, நம்ம தான் இதை பேசணுமா? இது நம்ம இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல காலையில ஏதோ விஷயத்தை சொல்லி ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி இதெல்லாம் நம்ம சொன்னோமா? இவ்வளவு அறிவா இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நானே ஆச்சரியம். இமயமலையில அங்க டவர் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றீங்க வைஃபை கனெக்ஷன் இருக்கு, ஜியோ மட்டும் இங்க வேலை செய்யும் அப்படின்றாரு. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ பாக்குறேன். இந்த அளவுக்கு அறிவுபூர்வமா நம்ம சொல்லியிருக்கோம். இது நான் ஒரு சில பேர் வீடியோ எல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கேன் சார். எவ்வளவு நாலேஜா பேசுறேன். அந்த மாதிரி நானே இவ்வளவு பேசிருக்கேன். அந்த எந்தெந்த வீடியோல எடுத்து கட் பண்ணி போட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு நான் தனியாவும் நன்றி சொல்லுவேன். இந்த நேர்காணல் மூலயமாவும் நான் நன்றி சொல்லுவேன். இன்னொரு தம்பி ஒருத்தர் நான் பார்த்தேன் சார். ஆக்சுவலி அருணகிரிநாதர் நீங்க போயிருந்தீங்கல்ல, அந்த இடத்துல போய் அவர் சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகுல் ஒரு தம்பி உதவி கேட்டாருன்னு சொல்லி எனக்கு எடுத்து அமைச்சிருந்தாங்க. நிறைய பேர் போய் பேசினாங்க சார். நிறைய காணொலிகள் நான் பார்த்தேன். இந்த ஒரு மாத இடைவேளை இவங்க எல்லாருமே என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் திரும்ப